Friends, next வந்து rational expressions. அதாவது ரெண்டு polynomials p of x divided by q of x இந்த formula அதாவது இந்த fraction formula எழுதணும்னா அதுக்கு பேர் வந்து rational expressions. இந்த rational expression வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு polynomialையும் factorize பண்ணி cancel பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும், lowest formக்கு வந்துரும். அப்ப அடுத்த sum வந்து example 3.13 reduce the rational expression to its lowest form. இப்போ என்ன கொடுத்திருக்கு, x minus 3 divided by x minus 9 கொடுத்திருக்கு. சரியா? இப்போ இந்த x minus 3 நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே நான் வச்சிட்டேனா. இப்போ என்ன பண்றேன், இந்த x square minus 9 x square minus 9 வந்து 3 squareன்னு போட்டிருக்கேன். 9 வந்து 3 ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். இப்போ உனக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. இது ஒரு ஆல்ஜிப்ராவில் உள்ள ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து இப்போ ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல 3 இருக்குது. அப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், x மைனஸ் 3 டிவைடட் பை இந்த இது வந்து என்ன ஆகும், x மைனஸ் 3 இன்ட்டு x ப்ளஸ் 3 மாறிடும். இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து இந்த ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடுறேன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும், இந்த x மைனஸ் 3 இந்த x மைனஸ் 3 கேன்சல் ஆயிரும். மிச்சம் இப்போ எனக்கு என்ன கிடைக்குது, 1 டிவைடட் பை x ப்ளஸ் 3. அவ்வளோதான் இதோடைய ஆன்சர். இப்போ இதை வந்து என்ன பண்ணியாச்சு, இப்போ நம்ம லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த சம் வந்து x ஸ்கொயர் மைனஸ் 16 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா பார்த்தோன்னா நமக்கு புரியணும். எக்ஸ் ஸ்கொயர் இந்த 16 நான் என்ன பண்ணலாம், 4 ஸ்கொயர்னு போட்டோமா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதை வந்து இப்போ நான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது என்ன பண்ண சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பார்க்க சொன்னேன், இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். 16 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இதனுடைய ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணினோம் அப்படின்னா என்ன வரணும், எனக்கு 8 வரணும். அந்த மாதிரி ஃபேக்டர்ஸை இப்போ நீ செலக்ட் பண்ணணும். அப்போ 16 வந்து என்னது, 4 4s are 16. அப்போ 4 into 4 16 வந்துடும். 4 + 4 8 வந்துடும். அப்போ இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. அப்போ இதை என்ன பண்ணுறேன், இதை வந்து x + 4 இன்ட்டு x + 4ன்னு போட்டுட்டேன். புரிஞ்சா? அப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி x + 4 இன்ட்டு x + 4ன்னு போட்டேன். இது எப்படி போட்டேங்கிறதுக்கு இங்கே போட்டிருக்கேன். இந்த கோஃபிஷியன்ட் இல்லை அப்படின்னா இந்த கான்ஸ்டண்ட்டை எடுத்துக்கணும். அடுத்து இந்த கான்ஸ்டன்ட்டோடைய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, 2 8s are 16 போடலாம். பட் 2 + 8 வந்து 10 வந்துடும். நமக்கு இந்த இடத்துல என்ன வேணும், 8 தான் வேணும். அதனால 4 4s are 16. அப்போ 4 + 4 8 வந்துருச்சு. இப்போ அடுத்து இங்கே முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a minus b. எழுதிக்கோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a minus b இன்ட்டு a ப்ளஸ் b. அப்போ அந்த ஃபார்முலாவில் இதை போடுறேன். ஏங்கிற இடத்துல x இருக்குது, பிங்கிற இடத்துல 4 இருக்குது. அப்போ x மைனஸ் 4 இன்ட்டு x ப்ளஸ் 4 போட்டோமா, டிவைடட் பை இங்கே கீழே என்ன இருக்குது, x + 4 இன்ட்டு x + 4 இருக்குது. இப்போ என்ன ஆகும், இந்த ஒரு x + 4 ஒரு x + 4 கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன ஆன்சர் கிடைக்குது, x மைனஸ் 4 டிவைடட் பை x + 4. இதான் வந்து என்னது, இதோடைய லோயஸ்ட் ஃபார்ம். அடுத்து வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த கொடுத்துருக்க ரேஷ்னல் எக்ஸ்பிரஷனை என்ன பண்ணணும், லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும். லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு இப்போ இது லோயஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோமா, இதில் இந்த டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இதை வந்து ஈக்குவல் டு 0 போடும்போது அந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் வந்து என்னது, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. நல்லா புரியுதா? ஒரு ரேஷ்னல் எக்ஸ்பிரஷன் p of x டிவைடட் பை q of x இருக்கு. இதை வந்து என்ன பண்ணணும், லோயஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அன்டிஃபைன்ட் ஃபார்முக்கு. அன்டிஃபைன்ட் ஃபார்ம்னா என்னது, இந்த q of x is equal to 0 வந்துச்சுன்னா அது அன்டிஃபைன்ட். கீழே வந்து 0 வந்துருச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆகும் இல்லையா, எனிதிங் பை 0 வந்து இன்ஃபினிட்டி. அப்போ அதான் அன்டிஃபைன்ட் ஃபார்ம். அப்போ அந்த அன்டிஃபைன்ட் ஃபார்முக்கு கொண்டு வரும்போது அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் வந்து என்னது, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. அதாவது இந்த லோயஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்து இப்போ இதுக்கு எக்ஸ்க்ளூட் வேல்யூ என்ன வரும், x + 4 = 0, x
is equal to -4. இப்போ இடத்துல x இடத்துல -4 போட்டினா இது வந்து undefined ஆயிரும். அந்த -4ங்கிறது தான் என்னது excluded value. நல்லா புரிஞ்சுச்சா? excluded value என்னன்னு புரிஞ்சுச்சா? P of x, Q of x lowest form கொண்டு வந்துட்டு இந்த Q of x is equal to 0ன்னு போட்டு அதுக்கு xக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் என்னது excluded value. புரிஞ்சுச்சாப்ப? இப்போ அதுக்கான சம் இப்போ என்ன கொடுத்துருக்கு 3.14 find the excluded values of the following expressions if any. ஏதாவது excluded value இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ excluded value வரணும் அப்படின்னா இப்போ undefined ஆகணும். எப்போ undefined ஆகும்? if 8x is equal to 0 இந்த expression வந்து என்ன ஆகுது? undefined ஆகும். இப்போ இந்த 8x is equal to 0 வந்துச்சுன்னா if 8x is equal to 0 இது என்னது x plus 10 divided by 8x is undefined. undefined ஆகும். எப்போ undefined ஆகும்? இந்த 8x is equal to 0 இருந்தால் undefined ஆகும். அப்போ இங்கே x is equal to என்ன ஆகும்? therefore x is equal to என்ன ஆகுது? 0 ஆயிரும். அப்போ so undefined excluded value is என்னது? excluded value வந்து 0. excluded value வந்து value x is equal to 0. புரியுதா? if 8x is equal to 0 வந்துச்சுன்னா இந்த 8x plus 10 by 8x is undefined ஆகும். அப்போ என்ன ஆகுது? x is என்ன ஆகும்? இந்த 8 வந்து டிவைட் ஆகும். அப்போ 0 தான் வரும். அப்போ x is equal to 0. அப்போ xோட வேல்யூ வந்து எவ்வளவு இதுக்கு? 0. அடுத்த சம் வந்து 7p plus 2 divided by 8p square plus 13p plus 15. இதை வந்து பண்ணி முதல்ல என்ன பண்ணணும்? ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 8p ஸ்கொயருக்கு கோஃபிஷியன்ட் இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கேன். கோஃபிஷியன்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 8 into 5 அப்போ என்ன வரும்? 40. அப்போ என்ன வரணும்? 40p ஸ்கொயர் வரணும். இங்கே வந்து 13p வரணும். அப்போ 8p into 5p அப்போ என்ன ஆகும்? 8 5s are 40 வந்துருமா? p into p ஸ்கொயர் வந்துருமா? அடுத்து 8 plus 5 வந்து 13p வந்துருச்சு. அப்போ எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ நான் இதை இப்போ எப்படி எழுதுகிறேன்? 7p plus 2 divided by 8p square plus 13p plus 5 இருக்குது. இதைத்தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்? இந்த 8p-ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 8p ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். அப்போ இந்த p கேன்சல் ஆயிரும். 8 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரும்? 7p plus 2 divided by p plus 1 p plus 1 வரும். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணணும்? 8p ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். அப்போ p கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே என்ன பண்ணணும்? p plus 1 வந்துருச்சா? p plus 1 வந்துருச்சு. இங்கே வந்து 8p plus 5 வந்துருச்சு. 8p இருக்குது, இங்கே 5 வந்துருச்சு. அப்போ இது வந்து p plus 1 into 8p plus 5 வந்துருச்சு. இப்போ வந்து இது எப்படி undefined ஆகும்? the expression is undefined. the expression வந்து is undefined. எப்போ undefined ஆகும்? when என்னது? p plus 1 into 8p plus 5 equal to 0. இந்த டேர்ம் வந்து 0-ஆக இருக்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து undefined ஆகும். அப்போ p is equal to என்னது? therefore இங்கே வந்து p plus 1 is equal to 0, p is equal to -1 and இதில் வந்து என்னது? 8p is equal to இந்த 5 வந்து அந்த பக்கம் போனுச்சுன்னா -5 ஆகும். p is equal to -5/8 -5/8. அப்போ ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து எவ்வளவு? எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து வேல்யூ p is equal to values ரெண்டு வேல்யூஸ் p is equal to -1 and p is equal to -5/8. இந்த ரெண்டு வேல்யூ வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். புரிஞ்சிச்சாப்ப? இந்த கீழே இருக்க அதாவது இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அது வந்து 0-ஆக வந்துச்சுன்னா தான் இது undefined. அப்போ அது ஈக்குவல் டு 0னா p plus 1 is equal to 0னா p is equal to -1, 8p plus 5 is equal to 0னா p is equal to -5/8. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ வரும்போது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்ன ஆகுது? undefined ஆகுது. அந்த வேல்யூஸ் தான் என்னது? எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. சரி, இப்போ அடுத்த சம் பாரு. x square plus 1. இப்போ இது வந்து எப்போ undefined ஆகும்? when
when x square plus 1 is equal to 0, the expression is undefined. The expression is undefined. அப்போ ஆனால் வந்து என்ன ஆகுது, அப்போ இங்கே வந்து என்னது x square is equal to -1 வரும். அப்போ there is no real value. There is no real value. Real value இப்போ நமக்கு இங்கே கிடையாது. x square is equal to -1னா x is equal to என்ன ஆகுது கண்டுபிடிக்க நமக்கு முடியாது. அப்போ இது வந்து என்னது, இதில் வந்து excluded value வந்து நமக்கு கிடையாது. Therefore there is no excluded value. There is no excluded value. புரிஞ்சிச்சா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இதுக்கு நமக்கு கிடையாது. இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 இருக்கும்போது அன்டிஃபைன்ட் ஆகும். அப்போ பட்டு என்ன ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. அப்போ -1 வந்துச்சுன்னா அது வந்து என்னது எக்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, இமேஜினரி வேல்யூஸ் தான் கிடைக்கும். அப்போ தேர் இஸ் நோ ரியல் வேல்யூ, தோ தேர் இஸ் நோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் நமக்கு இதுக்கு கிடையாது. அடுத்து வந்து எக்ஸசைஸ் 3.4. 3.4ல் வந்து ஃபர்ஸ்ட் சம் என்னது, ரெடியூஸ் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்கு லோயஸ்ட் ஃபார்முக்கு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் -1 இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் -1 ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது இல்லையா. இதில் ஒரு எக்ஸை வெளியில் இந்த மாதிரி இருக்கும்போது லோயஸ்ட் ஃபார்மை வந்து நம்ம வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுக்கிறது என்னது லோயஸ்ட் ஃபார்ம். அப்போ எக்ஸை வெளில எடுத்துட்டீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் வெளில வந்துருச்சு. அப்போ இன்னொரு எக்ஸ் இங்கே இருக்குது, ப்ளஸ்ஸு இந்த எக்ஸ் வெளில வந்துருச்சு, அதனால் 1 போட்டேன்னா இப்போ அடுத்து வந்து இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் பிரிக்க போகிறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பிங்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போ எக்ஸு -1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1 இருக்குது. டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுது. அப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது, எக்ஸு -1 டிவைடட் பை எக்ஸு கிடைக்குது. எக்ஸ் -1 டிவைடட் பை எக்ஸு. புரிஞ்சிச்சாப்பா? அடுத்து வந்து எக்ஸ் ஸ்கொயர் -11x ப்ளஸ் 18 divided by x square minus 4x plus 4 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் இல்லை. அப்போ எனக்கு என்ன நம்பர் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, 18. அப்போ இங்கே போடு 18 போடு. 18 உடைய ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணினா உனக்கு -11 வரணும். -11 வரணும். அப்போ 18 போட்டு பாரு. 9 2s are 18. அப்போ 9 + 2 11 வரும். 9 2s are 18, 9 + 2 வரும். 6 3s are 18. அப்போ அதுவும் வந்து நமக்கு வரும். 6 3s are 18 போட்டாலும் என்ன கிடைக்குது நமக்கு வந்து வரும். ஆனால் கீழே வந்து 4 இருக்கிறதுனால 9 2s are போடுவோம். அப்போ -9 -2. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துடும். 9 + 2 11 வந்துடும். 9 2s are 18 வந்துருச்சு. இப்போ இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்போ எக்ஸு -9 இன்ட்டு எக்ஸு -2 அப்படின்னு பிரிச்சுட்டேன். அடுத்து இங்கே கீழே இருக்கிறது என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் -4x + 4 இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இங்கே 4 வரணும், இங்கே -4 வரணும். அப்போ -2 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 × 2 4 வந்துருச்சா. அப்போ -2 -2 -4 வந்துருச்சு. அப்போ டிவைடட் பை இதை இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸு -2 இன்ட்டு எக்ஸ் -2ன்னு போட்டுக்கிறேன். அப்போ ஒரு எக்ஸ் -2 ஒரு எக்ஸ் -2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன கிடைக்குது இங்கே நமக்கு, எக்ஸ் -9 டிவைடட் பை எக்ஸ் -2. இதான் வந்து இதோடைய லோயஸ்ட் வேல்யூ. புரிஞ்சிச்சா? அப்போ அடுத்து இதில் இன்னொரு சம் இருக்குது. என்னது, எக்ஸ் ஸ்கொயர் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x. அப்போ இங்கே 9 இருக்கா, 9உடைய மல்டிபிள் தான் 81. அப்போ என்ன பண்ணலாம், அதில் 9 வந்து வெளியில் எடுக்கலாம். அடுத்து இங்கே 2 டேர்ம்லேயுமே எக்ஸ் இருக்குது. அப்போ நான் வெளியில் எடுக்கிறது என்ன சொல்லியிருக்கேன், இந்த லோயஸ்ட் பவரை வெளில எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ எக்ஸை வெளில எடுத்துட்டேன்னா அப்போ 9x வெளில போயிடுச்சு. அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது, ஒரே ஒரு எக்ஸ் தான் இங்கே இருக்குது. அந்த எக்ஸை நான் இங்கே போட்டுறேன். இந்த 81ல் 9ஆல் டிவைட் பண்ண 9 9s are 81. அப்போ 9 வெளில வந்துருச்சு, ப்ளஸ் இன்னொரு 9 போட்டுட்டேன், எக்ஸ் இங்கே வெளியில் வந்துருச்சு.
வந்துருச்சா டிவைடட் பை இங்கே கீழே என்ன இருக்குது 8x³ இருக்குது ப்ளஸ் 8x² மைனஸ் 9x இருக்குது. எல்லா டேர்ம்லையுமே எக்ஸ் இருக்குது. அதனால ஒரு எக்ஸை வெளில எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன ஆகும், இந்த க்யூபில் ஒரு எக்ஸ் வெளில வந்துருச்சு. அப்போ மிச்சம் ஒரு 2x இருக்குது, x² இருக்குது. ப்ளஸ்ஸு 8 வெளில இல்லை 8 இருக்குது, x² ஒரு எக்ஸ் வெளில வந்துருச்சு. அப்போ இன்னொரு எக்ஸு மைனஸ் 9x இருக்குது, எக்ஸ் வெளில வந்துருச்சு மைனஸ் 9. இப்போ காமனாக எக்ஸை வெளில எடுத்துட்டேன். இப்போ இந்த எக்ஸை நான் அடிச்சிட்டேன்னா இப்போ அடுத்து இங்கே மேலே என்ன இருக்குது, எக்ஸு ப்ளஸ்ஸு 9 இருக்குது, கீழே வந்து x² ப்ளஸ் 8x மைனஸ் 9 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும், மைனஸ் 9 இங்கே மல்டிபிள் பண்ணால் வரணும். ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 9 வரணும். அந்த ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணேன்னா 8 வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் 9 × 1. அப்போ மைனஸ் 9 × 1 போட்டால் என்ன கிடைக்கும், மைனஸ் 9 கிடைக்கும். அடுத்து ஆட் பண்ணு, மைனஸ் 9 ப்ளஸ் 1 ப்ளஸ் 9 மைனஸ் 1, 9 × மைனஸ் 1 மைனஸ் 9 கிடச்சிருச்சு. இப்போ 9 மைனஸ் 1 8 கிடச்சிருச்சு. இங்கே ப்ளஸ் 8 இருக்கிறதுனால நான் பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டுட்டேன். 9 × 1. அப்போ இதை எப்படி பிரிச்சுக்கலாம், இதை வந்து நமக்கு எக்ஸு ப்ளஸ் 9 இன்ட்டு எக்ஸு மைனஸ் 1ன்னு பிரிச்சாச்சு. அப்போ இங்கே மேலே எக்ஸ் ப்ளஸ் 9 இந்த எக்ஸ் ப்ளஸ் 9 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. இந்த 9 விட்டுட்டேன் பாரு, 9 இருக்குது. அப்போ 9 டிவைடட் பை எக்ஸு மைனஸ் 1. புரிஞ்சிச்சா? இதை என்ன ஃபேக்டரைஸ் பண்ணுறோம், முதல்ல எக்ஸை காமனாக எடுத்திருக்கேன். இங்கேயும் எக்ஸ், இங்கே 9x காமனாக எடுத்திருக்கோம், இங்கே எக்ஸை காமனாக எடுத்திருக்கோம். அடுத்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு காமனாக இருக்கிறத அடிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்குது 9/x மைனஸ் 1. அடுத்த சம் வந்து p² மைனஸ் 3p மைனஸ் 14. இப்போ என்ன ஆகணும், இந்த ஃபேக்டரைஸ் பண்ணினா மைனஸ் 40 வரணும், மைனஸ் 40 வரணும், இங்கே மைனஸ் 3 வரணும். இந்த ஸ்கொயர் டேர்முக்கு கோஃபிஷியன்ட் இல்லைன்னா அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் நீ போட்டால் போதும். இங்கே கோஃபிஷியன்ட் இருந்தால் தான் என்ன பண்ணணும், நீ இந்த p-ஆல் டிவைட் பண்ணியெல்லாம் போடணும். இப்போ மைனஸ் 40, இப்போ இங்கே வந்து மைனஸ் 3. அப்போ என்ன ஆகும், 8 5s are 40. 8 5s are 40. அப்போ 8ல் 5 மைனஸ் பண்ணிட்டோம்னா 3 கிடச்சிருது. ஆனால் இங்கே என்ன கிடைக்குது, மைனஸ் 3 இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் 8 போட்டுக்கிறேன். மைனஸ் 8 × 5 போட்டோன்னா மைனஸ் 40 கிடைக்கும். அதே சமயம் மைனஸ் 8 ப்ளஸ் 5 போட்டோன்னா மைனஸ் 3 கிடச்சிருச்சு. அப்போ புரிஞ்சிச்சாப்பா? அப்போ இங்கே என்ன வந்துருச்சு, p மைனஸ் 8 × p ப்ளஸ் 5 போட்டாச்சு, ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அடுத்தது தான் இப்போ என்ன பண்ணணும், இதில் வந்து இங்கே 2 24 64 இருக்குது. எல்லாமே எப்படி இருக்குது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல் இருக்குது. அப்போ நான் 2-ஐ வந்து வெளியில் எடுக்கிறேன். சரியா? அடுத்து பாரு, இங்கே எல்லா டேர்ம்லையுமே p இருக்குது. அப்போ p-ல் பவர் கம்மியாக இருக்கிறத வெளியில் எடுக்கலாம். பவர் கம்மியாக இருக்கிறது 1. அப்போ ஒரு p-யை வந்து வெளியில் எடுக்கிறேன். அப்போ இதில் 2p³ 2p வெளில வந்துருச்சு. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், p² மட்டும் இருக்கும். அடுத்து மைனஸு 24 2-ஆல் டிவைட் பண்ணிட்டா 12 வரும். அப்போ 12 p² ஒரு p வெளில வந்துருச்சு. அப்போ இன்னொரு p இருக்குது. ப்ளஸ்ஸு 34 2-ஆல் டிவைட் பண்ணால் 64 2 வெளில எடுத்துகிட்டு அப்போ 32. அப்போ 32 p-யும் வந்து வெளியில் வந்துருச்சா? இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணணும், p மைனஸ் 8 × p ப்ளஸ் 5 இதை அப்படியே வச்சுக்க, டிவைடட் பை இந்த 2p அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறது என்னது, 32 வரணும். அடுத்து இங்கே வந்து மைனஸ் 12 வரணும். 32 வரணும், மைனஸ் 12 வரணும். அப்போ என்ன வரும் பாரு, 32 வந்து என்னது, 16 2s are 32. அப்போ அது வராது. 16 2-ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 12 வராது. அடுத்து வந்து 8 4s are 32. 8 4 32 ரெண்டையும் ஆட் பண்ணால் 12 வரும். ஆனால் இங்கே என்ன வருது, மைனஸ் வருது. அப்போ மைனஸ் 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 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். 8 4s are 32. இது மைனஸ் 8 மைனஸ் 4 மைனஸ் 12 வந்துருச்சு. அப்போ இதை நம்ம இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம 8 p மைனஸ் 8 × p மைனஸ் 4ன்னு போட்டாச்சு. இப்போ என்ன ஆகுது, இந்த p மைனஸ் 8 p மைனஸ் 8 அடிச்சிட்டோம். மிச்சம் என்ன இருக்குது, p ப்ளஸ் 5 டிவைடட் பை 2p × p மைனஸ் 4. அவ்வளோதான். எக்ஸசைஸ் 3.4ல் ஃபஸ்ட்டு சம் வந்து போட்டு முடிச்சாச்சு. எல்லாரும் நல்லா 2 times 3 times பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நோட் புக்கில் பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ், ஆல் தி பெஸ்ட்.